இறை சிந்தனை. நாபேத் கல்லால் எரியுண்டு மடிந்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 21 வசனம் 1 முதல் 16 வரை. அந்நாட்களில் இஸ்ரேலாகிய நாபேத்துக்கு இஸ்ரேலின் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சைத் தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபேதிடம், உன் திராட்சைத் தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாக அதைவிட நல்ல திராட்சைத் தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலை வெள்ளியாக தருகிறேன் என்றார். அதற்கு நாபேத் ஆகாபிடம், நான் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரிடம் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபேது தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்து விட்டான். அப்போது அவனுடைய மனைவி இசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனசோர்ந்திருக்கிறீர்? ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவனிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபேதிடம் பேசினேன். திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறொரு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றான். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி இசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திரித்து உணவருந்தி மனமகிழ்வாய் இரு. இஸ்ரேலனாகிய நாபேதின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் என்றாள். எனவே அவள் ஆகாயிபின் பெயரால் மடல்களை எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபேதுடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கு உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபேதை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழி மனிதர் 2 ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டு செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபேதுடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபேதை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழிவு மனிதர் 2 வந்து நாபேதுக்கு எதிராக உட்கார்ந்தனர். அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து, நாபேத் கடவுளையும் அரசையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள் நாபேத் கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று இசபேலுக்கு செய்தி அனுப்பினர்.
நாபேத் கல்லால் எரியுண்டு மடிந்ததை இசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாயை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரவேலன் ஆகிய நாபேது உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபேத் உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபேத் இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரவேலன் ஆகிய நாபேதின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றைய இறை அருள்வாக்கு. நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனம் 38 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலது கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலாடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலைவு செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.